Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1 பாயிண்ட் லெசன். இதை சிம்பிளாக OPL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம OPLை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். டெஃபினிஷன், டைப் ஆஃப் OPL, எக்ஸாம்பிள் ஃபார் OPL, பர்பஸ் ஆஃப் OPL, பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்டு ஃபார் ப்ரிப்பேரிங் OPL, பெனிஃபிட்ஸ் ஆஃப் OPL. இந்த 6 கண்டென்ட் இருக்குது. இதை பற்றி ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். It is a visual presentation that provides specific information on a single topic. ஒரு சிங்கிள் டாப்பிக்கை எடுத்து அந்த டாப்பிக்கை பற்றி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறது, அதை வச்சு மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் 1 பாயிண்ட் லெசன். It includes pictures, charts, graphs, diagrams and instructions about an instruction to provide knowledge to operators and inspectors. இதில் ஆப்ரேட்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நாலேஜ் கொடுக்கறதுக்காக, அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக பிக்சர், சார்ட்டு, கிராஃபு, டயக்ராம், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். OPL should be located at or near the place like quality alert where that work is performed. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் குவாலிட்டி அலர்ட் பற்றி பார்த்தோம். அதுலேயும் என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த குவாலிட்டி அலர்ட் ஒர்க் பிளேஸுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே இருக்கணும், இல்லை லொக்கேட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 1 பாயிண்ட் லெசனை ஒர்க் பிளேஸுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இது எல்லாமே டெஃபினிஷன் ஃபார் 1 பாயிண்ட் லெசன். அடுத்து டைப்ஸு. 1 பாயிண்ட் லெசனில் 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப்புன்னு பார்த்துடலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் சீட், ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடி, இம்ப்ரூவ்மெண்ட், கேஸ் அண்ட் லெசன் சீட்டு. இந்த 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் சீட். It is providing practical know-how of components, machines, method and maintenance. ஒரு காம்பனண்ட்டை பற்றியோ, மெஷினை பற்றியோ, இல்லை மெத்தடை பற்றியோ, இல்லை மெயின்டெனன்ஸை பற்றியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேசிக் இன்ஃபர்மேஷன் சீட். எக்ஸாம்பிளுக்கு, பிளேசிங் த சைல்டு பார்ட் இன் ஃபைனல் அசம்பிளி பார்ட் டூரிங் ப்ரொடக்ஷன். ஒரு சைல்டு பார்ட்டை எடுத்து ஃபைனல் அசம்பிளி பண்ணும்போது எப்படி பார்ட்டை வைக்கணும், எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும், இல்லை அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருக்கலாம். செட்டிங் ஆஃப் மெஷின் கண்டிஷன்ஸ். ஒரு மெஷினில் ப்ரெஷர் செட்டிங், டெம்பரேச்சர் செட்டிங், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேராமீட்டரை செட்டிங் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஹேண்ட்லிங் த பார்ட்ஸ் அண்டு ஸ்டோரிங் த பார்ட்ஸ். பார்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அது சைல்டு பார்ட்டாக இருக்கலாம், அசம்பிளி பார்ட்டாக இருக்கலாம், இல்லை செமி ஃபினிஷ்டு பார்ட்டாக கூட இருக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், செக்கிங், கிளீனிங், சர்வீஸ் எக்ஸெட்ரா. மெயின்டெனன்ஸில் செக்கிங், கிளீனிங், சர்வீஸ் இந்த ஆக்டிவிட்டியை எப்படி பண்ணுறது, அந்த மெஷினில் என்ன செக் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம். இது மாதிரி OPLஐ யூஸ் பண்ணி பேசிக் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலாம். அடுத்து ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடி. இட் இஸ் எஜுகேட்டிங் அண்ட் டேக்லிங் த இஷ்யூஸ் ஃபேஸ்டு இன் சேஃப்டி, குவாலிட்டி, ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், அதர் ஹேண்ட்லிங் ஆக்டிவிட்டீஸ். ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, சேஃப்டியை பற்றி, குவாலிட்டியை பற்றி, ப்ரொடக்ஷன் இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லை அதர் ஹேண்ட்லிங் ஆக்டிவிட்டியை பற்றி எஜுகேட் பண்ணுறது, இல்லை அந்த இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. டேக்லிங்னா ஹேண்ட்லிங்னு அர்த்தம். ஹேண்ட்லிங் பண்ணுறத சொல்கிறது தான் ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடி. இதுக்கு முன்னாடி சேஃப்டிலேயோ இல்லை குவாலிட்டிலேயோ ப்ரொடக்ஷன்லேயோ மெயின்டெனன்ஸ்லேயோ ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் இது ஓகே, இந்த மாதிரி இருந்தால் இது NG அப்படின்னு சொல்கிறது ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடி. 3வது இம்ப்ரூவ்மெண்ட், கேஸ் அண்ட் லெசன் சீட். இட் வில் கைட் அஸ் பை ப்ரொவைடிங் ஸ்மால் கண்டினியூவல் ஸ்டெப்ஸ் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் சேஃப்டி, குவாலிட்டி, ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், அதர் ஹேண்ட்லிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடிக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் கேஸ் அண்ட் லெசன் சீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
அங்கே ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஓகேஎன்ஜி இல்லை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுக்கறது அங்கே. பட் இம்ப்ரூவ்மெண்ட் கேஸ் அண்ட் லெசன் ஷீட்டில் இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுக்கிறது. அதில் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போடுவாங்க. அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் கேஸ் அண்ட் லெசன் ஷீட். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுது இல்லை புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு 1 பாயிண்ட் லெசன் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல உங்களோட கம்பெனியோட லோகோவை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் த டீட்டெயில்ஸ் இன் திஸ் கிரே கலர் காலம்ஸ். இந்த கிரே கலர் மென்ஷனாக இருக்கிற காலத்தில் வந்து தேவையான டீட்டெயிலை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். மென்ஷன் நேம் அண்ட் கெட் சைன் இன் திஸ் ஆரஞ்சு கலர் ஹைலைட்டட் காலம்ஸ். இந்த ஆரஞ்சு கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல பேரை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி சைனும் வாங்கணும். இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் ப்ரிவியூவில் போனால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பிரிண்ட் ஆப்ஷனில் போய் ஃபுட்டர் என்ட்ரியை எடிட் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஃபார்மேட் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பாயிண்ட் லெசனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 1 பேசிக் நாலேஜ். பேசிக் நாலேஜில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த 1 பாயிண்ட் லெசனில் ஓபிஎல் நம்பர், டிவிஷன், டிபார்ட்மெண்ட், ஸ்டேஷன், டேட்டு, ப்ரிப்பேர்டு பை, அப்ரூவ்டு பை, டைப் பேசிக் நாலேஜ், தீம் டு ஹேண்டில் த பார்ட் ப்ராப்பர்லி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கு. இதோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டோன்ட், அதாவது எது பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த பார்ட்டை வந்து க்ளவுஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்படி ஹேண்டில் பண்ணால் அந்த பார்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பதிஞ்சிரும். அதே மாதிரி கையில் இருக்கிற டஸ்ட்டு டர்ட்டு ஏதாவது இதில் பார்ட்டில் ஒட்டிக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. டூவில் வந்து அந்த பார்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதாவது க்ளவுஸை போட்டு ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதோட இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ட்ரெயினருங்கிறது யார் இந்த 1 பாயிண்ட் லெசனை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரோ அவரோட பேர், அவரோட சைனு. ஸ்டூடெண்ட் அப்படின்னா யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி சைன் வாங்கணும். இது ஒரு 1 பாயிண்ட் லெசன் எக்ஸாம்பிள் ஃபார் பேசிக் நாலேஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ப்ராப்ளத்துக்கு எப்படி ஓபிஎல் போகிறதுங்கிறத பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஓகே நாட் ஓகே இருக்குது. ஓகே நாட் ஓகே இதுலேயும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இதில் என்ன தீம் அப்படின்னா, டு மெயின்டைன் த டூல்ஸ் ப்ராப்பர்லி. இதோட டைப் வந்து ப்ராப்ளமில் டிக் ஆகிருக்கு. இதில் என்ன நாட் ஓகே அப்படின்னா, அந்த டூல் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டூல் வந்து டர்ட்டாக இருக்குது, அழுக்காக இருக்குது. இது ப்ராப்ளம். எது ஓகே கண்டிஷன் அப்படின்னா, எல்லா டூல்ஸும் ப்ராப்பராக அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி க்ளீனாகவும் இருக்கணும். இது வந்து 1 பாயிண்ட் லெசன் ஃபார் ப்ராப்ளம். அடுத்த எக்ஸாம்பிள் 3ல் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த 1 பாயிண்ட் லெசனில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. இது இம்ப்ரூவ்மெண்ட்டில் டிக் ஆகிருக்கு. இது இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரி. இது என்ன சொல்லியிருக்குன்னா, டு இம்ப்ரூவ் த விசுவல் இன்ஸ்பெக்ஷன் டு என்ஷூர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த்ரெட் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். ஒரு போல்ட்டில் த்ரெட் இருக்கா இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அது இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, விசுவலாக ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாரு. அடுத்து பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணுறாரு. இது அந்த மார்க் பண்ண பார்ட்டோட ஃபோட்டோ. இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன்ஸுக்கும் 1 பாயிண்ட் லெசன் போடலாம். ஃபைனலாக கைசனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 4 வந்து கைசன். இந்த 1 பாயிண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். இது இம்ப்ரூவ்மெண்ட் கைசன் கேட்டகரியில் வந்திருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னா, டு இன்ஸ்பெக்ட் த பெல்ட் கண்டிஷன் ஈஸிலி. இந்த கம்பெனியில் இந்த மிஷின் கண்டினியூஸாக ரன் ஆகும்போது பெல்ட் அடிக்கடி டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் ஆகிருக்குன்னா அதை வந்து உடனே ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா மிஷின் பிரேக் டவுன் ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெல்ட் கண்டிஷன் ஈஸியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து அந்த கார்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதாவது மெட்டல் பார்ட்டாக இருந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரன்ட் சீட் போட்டாங்க. ஸோ இப்போ ஈஸியாக பெல்ட் கண்டிஷனாக பார்த்துடலாம். இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது கைசன் கேட்டகரியில் வருது. இது வந்து பிஃபோர் ஃபோட்டோ, இது ஆஃப்டர் ஃபோட்டோ. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இதில் வந்து அந்த விசிபிலிட்டி இல்லை, இதில் விசிபிலிட்டி இருக்குது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு 1 பாயிண்ட் லெசன் எக்ஸாம்பிள் ஃபார் கெய்சன். நம்ம பார்த்த இந்த 4 எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 1 பாயிண்ட் லெசனோட பர்பஸை பார்த்துடலாம். 1 பாயிண்ட் லெசன்ஸ் ஆர் அன் எஃபெக்டிவ் ட்ரைனிங் டூல். இது ஒரு நல்ல எஃபெக்டிவான ட்ரைனிங் டூல். சில பேருக்கு வந்து 1 பாயிண்ட் லெசனுக்கும் குவாலிட்டி அலர்ட்டுக்கும் சின்ன கன்ஃபியூஷன் வரும். குவாலிட்டி அலர்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் போடுறது. அது பேர்லேயே குவாலிட்டி அலர்ட்டுன்னு இருக்குது. அதனால் அது ப்ராப்ளத்துக்காக, அதுவும் பர்டிகுலராக குவாலிட்டி ப்ராப்ளத்துக்காக ரைஸ் பண்ணுறது மட்டும்தான். அதை வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்லேயோ யார் வேணால் ரைஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். குவாலிட்டி அலர்ட்டில் கண்டிப்பாக ஓகே நாட் ஓகே மட்டும்தான் இருக்கும். வேறு பிஃபோர் ஆஃப்டர், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரைட் அண்ட் ராங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். குவாலிட்டி அலர்ட் எதுக்கு ரைஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி குவாலிட்டி ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் குவாலிட்டி அலர்ட்டுக்கும் 1 பாயிண்ட் லெசனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இட் இஸ் ஷார்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஏ சிங்கிள் டாபிக். ஒரு சிங்கிள் டாப்பிக்கை ஷார்ட்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் சொல்கிறதுக்கு 1 பாயிண்ட் லெசன் யூஸ் ஆகுது. இட் இஸ் ரெக்வயர்டு வென் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் அண்ட் அண்டர்ஸ்டுட். ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அதே மாதிரி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது 1 பாயிண்ட் லெசன் நமக்கு யூஸ் ஆகுது. டு கம்யூனிகேட் த ஸ்டாண்டர்ட் அண்ட் விச் டு பி ஃபாலோட் பை ஆல் பர்சன்ஸ். ஒரு ஸ்டாண்டர்டை பற்றி மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அதை அவங்க ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் 1 பாயிண்ட் லெசனை யூஸ் பண்ணலாம். டு கன்வே த நாலேஜ் இன் எ பெட்டர் வே டு அதர்ஸ். சில பேர் வந்து சில டாப்பிக்கில் வந்து நாலேஜாக இருப்பாங்க. அவங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு அவங்க பெட்டர் மெத்தடில் இல்லை பெட்டர் வேலை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது 1 பாயிண்ட் லெசனை யூஸ் பண்ணலாம். டு டெவலப் கிளியர் லேர்னிங் அபவுட் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த இஷ்யூ ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு இஷ்யூவை பற்றியோ இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பற்றியோ மற்றவங்களுக்கு கிளியராக லேர்னிங் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் 1 பாயிண்ட் லெசனை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் 1 பாயிண்ட் லெசன். பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்டு ஃபார் ப்ரிப்பேரிங் OPL. 1 பாயிண்ட் லெசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். குவாலிட்டி அலர்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 1 பாயிண்ட் லெசனுக்கும் சில பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். இட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு இன் ஏ சிங்கிள் சீட் ஒன்லி. 1 பாயிண்ட் லெசனையும் சிங்கிள் சீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இட் மஸ்ட் பி ரிட்டன் சிம்பிள் அஸ் பாசிபிள் இன் லோக்கல் லாங்குவேஜ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு இன்ஸ்பெக்டர்ஸ். இப்போ ஆப்ரேட்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தமிழ் தான் நல்லா தெரியும், இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா தமிழில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஷுட் ஷோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஓகே அண்ட் என்ஜி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ரைட் அண்ட் ராங் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் ஃபோட்டோஸ் பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட். நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஓகே அண்ட் என்ஜி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரைட் அண்ட் ராங்க்கு மட்டும் பார்க்கல. ரைட் அண்ட் ராங் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே அண்ட் என்ஜியும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1 பாயிண்ட் லெசனில் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக ஃபோட்டோஸ் இருக்கணும். அப்போ தான் ஆப்ரேட்டருக்கு இல்லை இன்ஸ்பெக்டருக்கு வந்து டீட்டெயில்டாக புரியும். நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் இதில் எந்த கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரிக்கு கண்டிப்பாக ஃபோட்டோஸ் நம்ம போடணும். யூஸ் ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட் அண்ட் ஆரோஸ். த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் டு பி அக்சஸ்டு குவிக்லி. 1 பாயிண்ட் லெசனில் ஃபோட்டோ, டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஆரோஸ் இதையெல்லாம் தேவைப்படுற இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஓகே அண்ட் என்ஜினா 2 ஃபோட்டோ தான் இருக்கும், அதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டரே 2 ஃபோட்டோ இருக்கும். அதெல்லாம் கிளியராக புரியும். சில இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதனால் ஆப்ரேட்டருக்கு எது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, செகண்ட் ஃபோட்டோ, தேர்ட் எது, ஃபோர்த் எதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் ஆர்எஸ் போடணும், இல்லை சீரியல் நம்பர் போட்டுக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். அதில் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், கைடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். Ensure the subject can be explained in a maximum of 10 minutes. நம்ம ஒரு 1 பாயிண்ட் லெசனை எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கேட்குறவங்களுக்கும் கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் 10 நிமிஷத்துக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட சைன் வாங்கிடணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 பாயிண்ட் லெசன் போடும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் 1 பாயிண்ட் லெசனை பார்த்துடலாம். OPL easily share important information
ஜஸ்ட் இன் டைம். ஒன் பாயிண்ட் லெசனை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு நம்மளால் ஈஸியாகவும் குயிக்காகவும் புரிய வைக்க முடியும். OPL improves the team's performance by quick knowledge transfer. நம்ம குயிக்காக நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் டீம் அண்டு குவாலிட்டி டீம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். People who have acquired special skills knowledge can share with others through OPL. இப்போ கம்பெனிலேருந்து யாராவது ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு வந்திருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த நாலேஜை ஒன் பாயிண்ட் லெசன் மூலமாக மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை எஜுகேட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் ஆகுது. இம்ப்ரூவ்ஸ் காஸ்ட் எஃபிஷியன்சி, ப்ராடக்ட் குவாலிட்டி அண்டு ஒர்க் கல்ச்சர். இப்போ ஒன் பாயிண்ட் லெசன் கொடுத்து நம்ம ரிஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால, சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால சில அன்வான்ட் லாஸஸை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதனால் காஸ்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ப்ராடக்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒர்க் கல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணலாம், சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் ஒன் பாயிண்ட் லெசன் யூஸ் ஆகுது. OPL sharpen job related knowledge and skills by communicating information about specific problems and improvements. ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை பற்றி இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி நாலேஜை கொடுக்கும்போது அதனால் ஆப்ரேட்டருக்கு அவங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் நாலேஜும் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கும் யூஸ் ஆகுது. பாசிட்டிவ்லி அஃபெக்டிங் எம்ப்ளாயீஸ் எபிலிட்டிஸ் டு பெர்ஃபார்ம் டெய்லி டாஸ்க்ஸ் அண்ட் ப்ரமோட்ஸ் அடியரன்ஸ் டு ஸ்டாண்டர்ட்ஸ். ஒன் பாயிண்ட் லெசன் வந்து ஸ்டேஷன்லேயே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ எம்ப்ளாயி டெய்லி பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். அதனால் அவங்க அந்த ஸ்டாண்டர்டையும் இல்லை அந்த ப்ரொசீஜரையும் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து தானாகவே வந்துடும். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் லெசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட OPL ஒன் பாயிண்ட் லெசன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.